சதாம் ஹுசேனை தூக்கிலிடுவதற்கு முன்னாடி கடைசியா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரே ஒரு புஸ்தகம் படிக்கணும் அப்படின்னாரு. சதாம் ஹுசேன் தூக்கிலிடுறதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் அவர் தூக்கிலிடுறதுக்கு முன்னாடி கேட்டார் ஒரு புஸ்தகம். டேய், நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஈராக்கில் ரசாயன வெடிகுண்டுகள்லாம் இருக்கு சுற்றி சுற்றி, அதனால தானே எங்களெல்லாம் அடித்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வேதனையோட ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும் நான் படிச்சுட்டு நான் தூக்கில் போறேனார். அந்த புஸ்தகம் வந்து என்னன்னா, அந்த ஓல்டு மேன் அண்ட் சி அப்படின்ட்டு, அதாவது ஒரு கிழவனும் ஒரு மீனவ கிழவனும் கடலும்னு ஒரு குட்டி புஸ்தகம். ஹெவின்ஸ் கேங்கிறவர் எழுதின புத்தகம், ரொம்ப ரொம்ப முக்கியமான புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை அவர் கேட்டதுக்கு அப்புறம் உலகமே திரும்பவும் அந்த புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சது. ஒரு ஏழை கிழவன் தினம் கடலுக்கு போறான். அவனுக்கு ட்ரெயினரா அப்ரெண்டிஸா ஒரு பையனை அனுப்பி விடுறாங்க. ஆனால் இவன் போகும்போதெல்லாம் மீனே சிக்க மாட்டேங்குது. உடனே அந்த அப்ரெண்டிஸ் இருக்க அவங்க எல்லாம் சேர்ந்து, டே அவன் ஒன்றுமே அதிர்ஷ்டம் இல்லாத கிழவன்டா, அவன் கூட போய் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி அந்த பையனை தள்ளி தள்ளி விடுறாங்க. ஆனால் அந்த பையன் அந்த தாத்தா மாதிரி இருக்கக்கூடிய அந்த வயதான மீனவர்கிட்ட அவருடைய அன்பின்பால் இருந்து தினம் போய் அவருக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கான். தினம் போய் பார்க்குறான், அவர் மீன் எதுவும் இல்லாமல் வராரு கடலுக்கு போயிட்டு. ஆனால் அவர் சொல்றாரு, நான் கண்டிப்பாக என் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய மீனை பிடித்து கொண்டு வருவேன்னு சொல்றாரு. 84 நாட்கள் அவருக்கு மீன் கிடைக்கல. எவ்வளவு? 84 நாள். அப்புறம் கடைசியா உள்ள போய் மெர்லின் ஒரு மீன், அந்த மீன் வந்து நம்ம கடல் மீன்கள்ல திமிங்கல மாதிரி சைஸ்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 820 டன் இருக்குமா, 820 கிலோ, ஒரு டன்னுக்கு கம்மி, 16 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு மீனை கடைசியா பிடிச்சிட்டார். மீனை பிடிச்சிட்டாரு. ஆனா அந்த மீனை இவருடைய போட்ல ஏற்ற முடியாது. இவர் போட்டு சின்ன போட்டு, அந்த கொக்கியில மாட்டிருச்சு. இவரோட வழி மேல இழுத்துக்கிட்டே வராரு. அந்த மீனுக்கும் இவருக்குமான போராட்டம் 3 நாட்கள் நடக்குது. 3 நாள் இரவும் பகலும் பசிச்சு தண்ணி இல்லாம கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மீனவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மீனவர்களுக்கு தான் தெரியும். அந்த மீனை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. எப்படியாவது இதை கொண்டு வந்து நான் என் வாழ்நாள்ல நான் இதை பிடிக்கணுங்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்து எடுத்தேன், எப்படியாவது எடுக்கணும்னு எடுக்கிறாரு. 3ஆவது நாள் அந்த போராட்டத்தின் உச்சத்துல ஒரு தன்னிடம் இருந்த பெரிய ஒரு ஈட்டியால அந்த மீனை குத்தி கொண்டுட்டு இழுத்துடலாம் அப்படின்னு குத்திடுறாரு. குத்தி இழுத்துட்டு வந்துடலான்னு கடலை தாண்டி வந்துட்டு இருக்கிறாரு. அந்த இரத்த வாடை வந்து கீழே போய் கடல்ல கலந்த உடனே சுறா மீன்களுடைய கூட்டம் இந்த மீனை திங்கிறதுக்காக வந்துருச்சு. ஸோ ஒரு 5 சுறா மீனை இவர் வந்து இவருடைய துடுப்பை இன்னொரு பக்கம் சீவி, துடுப்புடைய துடுப்பு எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு பக்கத்தை கத்தி மாதிரி சீவுறார். சீவிட்டு ஈட்டி மாதிரி சீவி 5 சுறாக்களையும் கொல்றார். அந்த சுறாக்கள் 5 சுறாக்களையும் கொன்று கடைசியா பாதி தலையும் பாதி வந்து அந்த முழுமையான அந்த மெர்லின் மீனுடைய அந்த திமிங்கல மீனுடைய முதுகு தண்டு வடம் அதோட சேர்ந்து 4ஆவது நாள் வந்து அந்த கிழவனும் அந்த மீனும் அந்த கடற்கரையில் வந்து விழுறாங்க. கிழவன் வந்து விழுறான். அதோட அந்த கதை முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வயதான ஒரு மீனவனுக்கு இருக்கக்கூடிய விடாமுயற்சி, நீ என்ன வேணாலும் பண்றா, நான் கடைசியில் நான் ஜெயிச்சாவேன், கடைசியில் நான் ஜெயிப்பேன், என்னை எப்படி வேணாலும் ஏளனப்படுத்து, வயது காரணமாக ஏளனப்படுத்து, இல்லை ஆயுதங்கள் இல்லை என்று ஏளனப்படுத்து, இல்லை அதிர்ஷ்டம் இல்லை என்று ஏளனப்படுத்து, ஆனால் என் முயற்சி என்னை வெற்றி கொண்டு வரும் என்று எழுதிய புத்தகம் தான் அந்த ஹெவின்ஸ் கேயுடைய அந்த ஏழை கிழவன் ஏழை மீனவனும் அந்த கடல்